ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜஸ்ட் பிலீவ் அண்ட் நான் உங்கள் பவித்ரா. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனில் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். தட் இஸ் ட்ரீம் ஜோன். இட் இஸ் அ க்ரியேட்டிவ் ஃபேஷன் ஸ்டுடியோ. ஸோ நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து டிசைனிங் அண்ட் நிறைய டெக்னிக்ஸ் ஆஃப் லேர்னிங் இன் ஃபேஷன் அண்ட் டெக்னாலஜி இதை பற்றி நிறைய ஆன்லைன் கோர்சஸ் எடுக்கிறாங்க, நிறைய ஆஃபர் ப்ரைஸோடையும் எடுக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி நம்மளை மாதிரி வீல் சேரில் இருக்கிற பீப்புள், எனி கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டி இருக்கிற பீப்புளுக்கு ஃபேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோர்சஸ்லாம் லேர்ன் பண்ணலாம். ஆன்லைனில் வீட்டிலருந்தே லேர்ன் பண்ண முடியும். பிகாஸ் எனக்கு நிறைய கால்ஸ் வருது, இந்த மாதிரி அக்கா நீங்கள் மாடலிங் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபேஷன் பண்ணுறீங்க, எங்களுக்கும் ரேம்ப் வாக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷோ 2017 கின்னஸ் ஷோ வந்து இன் கொலாப் வித் ட்ரீம் ஜோன் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. என்னோடய டிசைனர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ட்ரீம் ஜோனோட நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஷாலினி விஷாகன். ஸோ தேங்க்ஸ் டு ஷாலினி. அண்ட் இங்கேயும் நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ண போகிறீங்க. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு இது எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்குற கொஷின் அண்ட் செஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒன்லி திங், இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸு இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பட் ஹெல்ப் பண்ண முடியாது, இல்லை உங்களால் வீல் சேரை லிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஆன்லைன் கோர்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இங்கே வந்து ரேம்ப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லிஃப்ட்லாம் இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து வந்துடும். பிகாஸ் ஆஃப் லாக்டவுன் இது வந்து உங்களுக்கு டைம் ஆகுது. டெஃபினட்டாக அது வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்சஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ ஃபுல்லி அண்ட் கிவ் இட் அ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் செல்லன். ஹாய் பவித்ரா. ஹாய் ஆல். என் பேர் செல்லன். நான் ட்ரீம் ஜோன் கோவிலம்பாக்கத்தில் பிஸ்னஸ் மேனேஜராக இருக்கேன். இங்கே வந்து ஃபேஷன் டிசைன், இன்டீரியர் டிசைன், ஜுவல்லரி டிசைன் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். போத் ஆன்லைன் அண்ட் இன் சென்டர் கிளாஸஸ் இருக்குது. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, வி ஹேவ் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். கோர்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் பிகம் அ ப்ரொஃபஷனல் அவுட் ஆஃப் இட். ஷார்ட் டேர்ம் கோர்சஸில் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் ஜுவல்லரி மேக்கிங் ஆர் ட்ரெஸ் மேக்கிங் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸில் என்னென்னா, யூ கேன் லேர்ன் டு மேக் இட் ஃபார் யோர் செல்ஃப் ஆர் ஒரு சின்ன லெவலில் சேல் பண்ணலாம். இப்போ ட்ரெஸ் மேக்கிங்கில் வந்து 10 garments ஸ்டிச் பண்ணுவோம். அந்த 10 garments நீங்கள் வந்து உங்களுக்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆர் யூ கேன் பிகம் அ டெய்லர். ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு லிமிட்டட் பீப்புளுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா, சில்க் த்ரெட், பீட், க்ரோஷே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ யூ கேன் மேக் அண்ட் யூ கேன் செல் இட் அண்ட் ஏர்ன். நீங்கள் வந்து சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா யூ வில் கெட் plenty ஆஃப் ஆர்டர்ஸ் அண்ட் அந்த மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ஏர்னிங். ஓகே சார், இப்போ நீங்கள் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறீங்க ஆன்லைனில், அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், டிஸ்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லுங்கள். ஃபேஷன் டிசைனில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிப்ளமா இன் ஃபேஷன் டிசைன் கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஃபீ வந்து 1,07,900. வேறு சிங்கிள் பேமெண்ட்டாக அந்த ஸ்டூடெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீஸ் டிஸ்கவுண்டட் ஃபீஸ் இருக்குது 93,900. ஸோ இதில் அவங்க படித்தாங்கன்னா என்னென்ன கவர் ஆகுவாங்கன்னு சொல்கிறேன். ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன், ஃபேஷன் ஸ்டைலிங், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபேஷன் எல்லாமே இதில் கவர் ஆகும். இதோட சாஃப்ட்வேர்ஸ் லைக் இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப், ரிச் பீஸ் இந்த சாஃப்ட்வேர் நம்ம டீச் பண்ணுவோம். along with pattern making and garden construction. ஸோ இதை முடிச்சுட்டு ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் கோர்சஸும் இருக்குது. இதுலேயே இன்க்ளூடடாக வரும். லைக் எப்படி ரீட்டைல் யூனிட் ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு பொட்டிக் ரன் பண்ணணும்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பர்சன் நீட்ஸ் டு ஃபாலோ. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டீச் பண்ணுவோம். ஸோ along with that we give them a practical knowledge. எப்படி ஒரு ஃபேஷன் ஷோ ரன் ஆகும், ஒரு ஃபேஷன் ஷோவில் வந்து இவங்க பேக் ஸ்டேஜில் என்னென்ன ஒர்க் பண்ணலாம், ஸோ டிசைனிங், காஸ்டியூம் டிசைனிங்கில் இவங்களோட பார்ட்ஸ் என்னென்ன ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. ஓகே, சூப்பர். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், எங்களை மாதிரி வீல் சேர் பீப்புள், நிறைய உமன் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இப்போ வந்து ஃபிசிக்கலாக வந்து ஒரு இடத்துல வந்து இதை லேர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில், மொபைலில் பண்ண முடியுது. ஸோ என்னென்ன கோர்ஸ் வந்து ஆன்லைனில் எடுத்தால் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி ஃபேஷன் டிசைனில் வந்து பேட்டர்ன் மேக்கிங் அண்ட் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தவிர ஃபேஷன் ஸ்டைலிங், ஃபேஷன் டிசைனிங், அந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்ட் இது எல்லாமே அவங்க வந்து மேனுவலாக பண்ணிக்கலாம் ஆன்லைனில். அதர் தென் தட் வி ஹேவ் இன்டீரியர் டிசைன் கோர்ஸ். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கோர்ஸ். இதில் வந்து ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ் பிளான் பண்ணுறது எப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ மாஸ்டர் டிப்ளமோ இன் இன்டீரியர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன். இது வந்து ஒரு 480 hours கோர்ஸ். 480 ஹவர்ஸ்ன்றப்போ எப்படின்னா கரிக்குலம் வந்து 2 hours per day அப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். மண்டே டு ஃப்ரைடே ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா இன் அ வீக் they'll cover 10 hours. ஸோ டோட்டலி 48 weeks ஆகும் இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு. இதில் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்பேஸ் பிளானிங்,
கமர்ஷியல் ஸ்பேஸ் பிளானிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுப்போம். along with softwares like AutoCAD, SketchUp, Photoshop. ஸோ இது இல்லாமல் வீரே அந்த மாதிரி 3ds Max இந்த சாஃப்ட்வேர்ஸும் டீச் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஸ்பேஸ் பிளானிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு இன்டீரியர் டிசைன், ஒரு இன்டீரியர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் பார்த்தீங்கன்னாலே இட்ல ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டீரியர்ஸ். ஸோ இந்த இன்டீரியர்ஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது, ஸோ வாட் ஆர் தி ஸ்டாண்டர்ட்ஸ் இதுக்கு பண்ணுறது, ஸ்பேஸ் பிளான் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. வாட் ஆர் தி சர்வீசஸ் லைக் ஃபால் சீலிங், ஃப்ளோரிங், ஸோ கார்பென்ட்ரி திங்ஸ், இது எல்லாமே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் வில் பி இன்வால்வ் இல்லையா, நிறைய வெண்டர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து எப்படி டைமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, ஸோ அதுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸும் எடுக்கிறோம். அண்ட் along with that டிசைன் விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர்ஸ், ஆட்டோகேட் ஃப்ளோர் பிளான் பண்ணுறதுக்கு, ஸ்கெட்சப் வந்து ஒரு 3D எலிவேஷன் வியூ காட்டுறதுக்கு, அண்ட் வீரே ஆர் ஃபோட்டோஷாப் வந்து எதுக்குன்னா ஒரு ரெண்டரிங் பண்ணுறது, தட் இஸ் லைட்டிங்ஸ், அந்த ரியலிஸ்டிக்காக அந்த இமேஜ் காட்டுறதுக்கு we teach. ஸோ தீஸ் கோர்சஸ் வந்து ஆன்லைனில் வீட்டில் இருந்துக்கிட்டே they can just drafting அந்த கிளாஸஸ் எல்லாமே பண்ணலாம். We may actually in the last 2 lockdowns we had the experience of we actually tuned ourselves to deliver the classes in such a way அவங்க வந்து ஆன்லைன்லேயே they had the satisfaction of in-center classes. So we evolved actually during these 2 lockdowns. ஆமாம், சீரியஸ்லி இப்போ எனக்குமே வந்து வீட்டில் நிறைய ஒர்க் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. ஸோ எனக்கு எதாவது லேர்ன் பண்ணணும்னா இட் இஸ் பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபேஷன், க்ளோதிங் டிசைனிங், நீங்கள் ஹோம் இன்டீரியர்ஸும் வந்து இந்த கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. Exactly. ஸோ இது எப்படி எத்தனை கோர்ஸ் இருக்கும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைமிங்கா இல்லை சர்டிஃபிகேட் எப்படி இஷ்யூ பண்ணுவீங்க இதுக்கு முடிச்சோன்னே? இப்போ we have certificate courses பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது வந்து 1 month கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆர் மாஸ்டர் டிப்ளமோ, ப்ரொஃபஷனல், ஸோ இந்த கோர்ஸஸும் இருக்குது. ஸோ மாஸ்டர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஒரு 1 year, ஒரு 3 months அந்த மாதிரி டைம் ஸ்பேனில் இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸாம்ஸ் கிடையாது, ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கும். என்ன படிக்கிறாங்களோ they have to put it in the sheets. when I take you around the center I will show you the sheets and the students ஓட ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ என்னென்னா இப்போ இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த 8 head 10 head அதெல்லாம் பண்ணுறது எப்படி வரைகிறதுங்கிறது கற்றுக்குவாங்க. ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீரியர் டிசைனில் பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் வில் பி த பெர்ஸ்பெக்டிவ் வியூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூம் இங்கே உட்காந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட பாயிண்ட் 1 point perspective, 2 point perspective. So இந்த மாதிரி perspective views எப்படி வரையறதுன்றது we teach because every time you won't use the software to design. So பென்சில்லே வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு நீங்கள் வந்து இம்ப்ரெசிவாக ஒரு கொட்டேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ட்ராயிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இப்போ இங்கே வந்து படிச்சுட்டு நம்ம வெளியில் போகும்போது நம்ம தனியாக என்னென்ன பண்ண முடியும்? லைக் ஓன் பிஸ்னஸ் இல்லை ஓன் டிசைனிங் அந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும்? ஆக்சுவலி ஜுவல்லரி மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ கேன் மேக் யுவர் ஜுவல்லரி அண்ட் யூ கேன் சேல். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூ கேன் செல் இட் இன் தி சோஷியல் பிளாட்ஃபார்ம். ஒரு நீங்கள் வந்து ஒரு ஷாப் கீப்பர்ஸ் யாராவது ஒரு கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட இது கொடுத்தீங்கன்னா தே வில் டிஸ்பிளே யுவர் திங்ஸ் அண்ட் தே வில் செல் இட் ஃபார் யூ. ஆர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆர் இன்ஸ்டாகிராம் மூலமாக யூ கேன் செல், யூ கேன் கெட் யூ கிளைண்ட்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன் டிசைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா you can set up your own boutique or you can work as an intern in a boutique or just வீட்ல இருந்துட்டு using the softwares designing பண்ணலாம், textile designing பண்ணலாம், costume designing, illustrator and photoshopல இப்போ லைக் மிந்த்ரா அந்த மாதிரி அமேசான். ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஜஸ்ட் அந்த கிளாத் வந்து அந்த பாடி ஃபார்மில் இருக்கும், they will give it to you in the body form. ஸோ அந்த பாடி ஃபார்மில் இருக்கிற அந்த ஃபேப்ரிக் அந்த கார்மெண்ட்டை நீங்கள் கட் பண்ணி மாடலுக்கு அட்டாச் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். தீஸ் ஆர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ். அண்ட் இன்னொன்று என்ன, யூ கேன் டூ இட் ஆன்லைன். உங்களோட டைம் கன்வீனியன்ஸுக்கு கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம் யூ கேன் டூ தீஸ் ஜாப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அண்ட் இன்டீரியர் டிசைனில் பார்த்தீங்கன்னா டிசைன் விஷுவலைசேஷன் பண்ணலாம். ஒரு இப்போ ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சைட்டுக்கு ஏறி போய் பார்த்து சைட் இன்ஜினியர் ஜாப்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா they can be at home, they can meet the clients online, they can discuss with the client. அவங்களோட ஸ்பேசஸ் வந்து காட்ட சொல்லலாம் அண்ட் டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ரெக்கமெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அட் ஹோம் இட்செல்ஃப் நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் அவங்களுக்கு வந்து 3D விஷுவலைசேஷன் கொடுக்கலாம். ஒரு வாக் த்ரூ இப்போ ரியலாக நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும், சிமிலர் டு தட் யூ கேன் மேக் பிஃபோர் த ஸ்பேஸ் கம்ஸ் இன் டு தட் பிக்சர்.
அந்த டிசைன் இன்டீரியர்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி யூ கேன் கிவ் தம் அ விஷுவலைசேஷன் ஆஃப் ஹவு இட் வில் பி வித் வார்ட்ரோப்ஸ் வித் டிவி யூனிட் எல்லாமே மாடலர் கிச்சன்லாம் இருந்துச்சுன்னா என்ன கலர் லேமினேட் வச்சு என்ன மாதிரி ட்ராஸ் கேபினட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து வி கேன் கிவ் அ டீட்டெயில்டு வாக் த்ரூ மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஜாப்ஸ் ஆர் அவைலபிள். சூப்பர். இப்போ இதை முடிச்சு 12th முடிச்சுட்டு டைரெக்டாக இங்கே வந்து ஜாயின் பண்ணலாமா, இல்லை நீங்கள் இது சைடாக வச்சுட்டு இல்லை டிகிரியும் பர்சியூ பண்ணணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறீங்களா? இல்லை, நாட் நெசசரி. தீஸ் ஆர் வந்து ஸ்கில்டு கோர்சஸ் அவங்கள அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது டிகிரி அந்த மாதிரி இருக்காது. திஸ் இஸ் டு லேர்ன். யூ ஹவ் டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப் அண்ட் யூ வில் பி புட்டிங் இட் இன் ப்ரொஃபஷன். யூ வில் ஸ்டார்ட் டு ஏர்ன். அந்த மாதிரி இருக்கும் கோர்சஸ். ஸோ 12th ப்ளஸ்ங்கிறது வந்து ஏஜ் க்ரைட்டீரியாக்காக தான் சொல்கிறோம். 12th படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, ஆஃப்டர் லாங் டைம் வந்து திடீர்னு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. பட் தே வில் பி 8+ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்படின்னா தே கேன் எனி டைம் கம் அண்ட் ஜாயின். அந்த அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஆர் கிரியேட்டிவ்ஸ் கோர்சஸ். ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இன்க்ளூசிவ் ஃபேஷன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்கள் எவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும்? Fashion is for all. If actually, recently I have met some people who think fashion is similar to glamour. So actually fashion is a need, like food மாதிரி உங்களுக்கு வந்து clothing is an essential. So people have to change their mindset. இப்போ fashion show is to display their talents. So இந்த மாதிரி mindsetல பார்க்கணும். And we are ready and we will work on inclusive fashion. ஸோ நான் செலின்ட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நமக்காகவும் அவங்க வந்து ஃபேஷனில் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சனலி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உங்ககிட்ட வந்து இன்றைக்கி பேசி இதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்கே எல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். அவங்களோட கிளாஸஸ் எடுக்கிறாங்க எல்லாமே. ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களால் நேராக வர முடியலன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கெட் இன் டச் வித் தெம் அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங் அ நியூ திங். Or what is your passion? அதை வச்சு நீங்கள் Hi, this is Keerthana. I am the interior design faculty over here in Dream Zone Kovilambakkam. So Dream Zone Kovilambakkam-la interior design பொறுத்த வரைக்கும் will be teaching them 2 volumes. Volume 1 residential, volume 2 commercial. So volume 1 residential initially will be teaching them elements of design, principles of design, அதுக்கப்புறம் manual drafting, and then materials, என்னெல்லாம் materials யூஸ் பண்ணணும், and அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சதான் அவங்க எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது they will get to know. And then அந்த மெட்டீரியல்ஸோட ஃபிக்ஸிங் டீட்டெயில்ஸ், எப்படியெல்லாம் அந்த மெட்டீரியல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் அதோட யூசேஜஸ் என்ன அப்படிங்கிறத அதுக்கப்புறம் கற்றுக்குவாங்க. And then they'll be learning about space planning. ஸ்பேஸ் பிளானிங் பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஷியல் ஸ்பேஸ் பிளானிங் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாயர், லிவிங் ரூம் பொறுத்த வரைக்கும் சோஃபாவோட பிளேஸ்மெண்ட் எங்கே வரணும், டிவியோட பிளேஸ்மெண்ட் என்ன வரணும், அதோட டைமென்ஷன்ஸ் என்ன, அதெல்லாம் வந்துட்டு வில் பி டீச்சிங் தெம். அண்ட் தென் தேல் பி நோயிங் அபவுட் தி சர்வீசஸ் விச் இஸ் பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ உங்களுக்கே தெரியும் இல்லையா, ரெசிடென்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினன்ட் சர்வீசஸ் வந்து பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல், இது ரெண்டுத்தையும் வில் பி கவரிங். ஸோ அடிஷ்னலாக வில் பி ஆல்சோ கவரிங் அபவுட் கிச்சன் டிசைன். ஸோ கிச்சன் டிசைனில் ஒரு கிச்சனை பொறுத்த வரைக்கும் இன்டெப்த் டீட்டெயில்டாக இருக்கும் அந்த சாப்டரில். ஸோ இது முடிச்ச அப்புறம் வில் பி கோயிங் டு கமர்ஷியல். ஸோ ரெசிடென்ஷியல் டிசைனில் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் சைட் பை சைட் பண்ணக்குள்ளேயே வில் பி இன்ட்ரோடியூசிங் தெம் டு சாஃப்ட்வேர். ஸோ ப்ராஜெக்டோட ஒரு half of the portion they'll be doing in 2D software which is AutoCAD and 3D software which is SketchUp. இது ஸ்கெட்சப்பில் வந்துட்டு அவங்க 3D வியூஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் அதை வந்துட்டு they will be importing to Photoshop. will also Photoshop then will also teach Photoshop then and then அந்த Photoshopல வந்துட்டு அவங்க ப்ரீரெண்டராக ஸ்கெட்சப்பில் இருந்து எடுத்த இமேஜஸ், ப்ரீரெண்டர்னால் ஸ்கெட்சப்பில் ராவாக இருக்கிற இமேஜ் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோஷாப்பில் வச்சு லைட்டிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் எல்லாம் செட் பண்ணி they will render it. ஸோ அதுதான் வந்து நீங்கள் யூஸ்வலாக இன்டர்நெட்டில் பார்க்குற ஃபைனல் அவுட்புட்ஸ். ஸோ and will be giving them professional practice and ethics. வெளியில் போய் ஒரு கிளைண்ட் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும், அவங்களோட ப்ரொஃபஷனை எப்படி கரெக்டாக மீன்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அவங்களே அவங்க ப்ரொஃபஷனையும் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுல வில் பி டீச்சிங் தெம். அண்ட் ஸ்கேல் ஆஃப் சார்ஜஸ், எப்படி சார்ஜ் பண்ணணும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் தே ஆல்சோ நீட் தி டெக்னிக்கல் பார்ட் இல்லையா, எஸ்டிமேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது மெட்டீரியல்ஸுக்கு, அதுக்கு என்ன ப்ரைஸிங் வரும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு எடுத்துகிட்டா இப்போ ஒரு ஸ்டூல் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும், என்னென்ன ப்ரைஸில் அந்த மெட்டீரியல்ஸை வாங்கலாம், இல்லை என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸ், ஒரே ஸ்டூலை நம்மளால் மல்டிபிள் மெட்டீரியல்ஸில் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி விஷயங்களை they'll be calculating in estimation and specification.
ரெக்குயர்மெண்ட்டை ஒரு இன்டீரியர் டிசைனை எப்படி ஃப்ரேம் பண்ணி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த கோர்ஸை யார் வேணாலும் படிக்கலாம். ப்ரிடாமினன்ட்லி எங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இல்லை 10th பாஸ்ட் அவுட், 12th பாஸ்ட் அவுட், இல்லை கெரியர் ஸ்விட்ச் பண்ணுறவங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு இந்த ஜானர் வேணாம், இன்டீரியர் டிசைன் ஜானர் போகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, சைட் என்ஜினியர்ஸ், இவங்கெல்லாம் எங்ககிட்ட இந்த கோர்ஸை பண்ணுறாங்க. ஸோ ஃபியூ ஷீட்ஸ் I'll show you the student sheets. இது வந்து ஒரு ஸ்டேர்கேஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்டேர்கேஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறது they'll do. பேசிக்காக இதெல்லாம் நாங்கள் கொடுக்குற ஷீட்ஸ் தான். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் they'll do. அவங்களுக்கு எத்தனை ஷீட்ஸ் வேணுமோ அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் கூட டீட்டெயில் வேணும், எனக்கு இதில் இது புரியல, இன்னும் எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில் ஆட் பண்ணுங்க அப்படின்னாலும் we'll give them extra details. ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட ப்ராஜெக்டோட செக்ஷன் இது. ஸோ A and B செக்ஷன். ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் தென் பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ ஒரு ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணாலும் அது பேசிக் ஸ்கெட்சிங் தானே. ஸோ ஸ்கெட்சிங்கில் தான் தே கேன் இனிஷியலி ஷோ. அதுக்கப்புறம் தே கேன் கோ ஃபார் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் வியூஸ் எல்லாம் காட்டலாம். ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இனிஷியலாக நீங்கள் உட்காந்து பேசக்குள்ளே அவங்களுக்கு டக்குன்னு புரிகிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஸ்கெட்சிங் இஸ் தி வெரி குட் டூல். அண்ட் ஸோ இதெல்லாம் ட்ரா பண்ணியிருக்காங்க. ட்ரா பண்ணி ஷேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணணும், எப்படி ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு காரிடார் ஷீ ஹஸ் தான். ஸோ அந்த டைலில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் தெரிகிற வரைக்கும் ஷேட் பண்ணியிருப்பாங்க. இது இன்னொரு கிச்சன். இது 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. மொத்தம் 3 டைப் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் அண்ட் 3 பாயிண்ட். ஸோ இது வந்து 2 பாயிண்ட். And this is one living room that she has designed. And இது இன்னொரு லிவிங் ரூம். இது வந்து அவங்க ப்ராஜெக்டோடது டைனிங் ரூமோட வியூ போட்டிருக்காங்க. அவங்களோட ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டோட டைனிங் ரூம் வியூ இது. அண்ட் இது அவங்களோட ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டோட பெட்ரூம் வியூ. And then I'll also show you a few photographs. TV unit design. It's a commercial design. Okay. For an office space. இது pantry design. ஒரு ஒரு cafeteria pantry மாதிரி. And இது வந்துட்டு ஒரு bedroom design. இது kitchen design. Okay. ஸோ இந்த கிச்சனோட ஒரு ஃபர்ஸ்ட் வியூ இது செகண்ட் வியூ. ஒரே சேம் சிமிலர் கிச்சன் தான், பட் தே ஹேவ் ஆடட் ஃபியூ மோர் அம்யூனிட்டிஸ் அண்ட் தே ஹேவ் சேஞ்ச் தி கலர். இதெல்லாம் நம்மளால ஈஸியாக சாஃப்ட்வேர்ஸில் பண்ண முடியும். வரையறதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். நம்ம என்ன தான் பெயிண்ட் பண்ணி வரைஞ்சாலும் நெக்ஸ்ட்டு ஷேடை மாற்றணும் அப்படின்னா புதுசாக அதை ரீட்ராஃப்ட் பண்ணணும். வேறு சாஃப்ட்வேரில் நீங்கள் ஜஸ்ட் மெட்டீரியலை மட்டும் மாற்றினா போதும். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி ஈஸியஸ்ட் டூல் ஃபார் visual communication. So this is bedroom design. Yes. Coffer ceiling எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது wardrobe ஓட design. wardrobeல CNC work பண்ணியிருக்காங்க. And this is another bedroom design. டிசைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்லி ஒரு லைன் ஸ்கெச்சஸ் ஆர் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங், அப்புறம் லைன் ப்ராக்டிஸ், ஷேடிங் ப்ராக்டிஸ், டெக்ஸ்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் அவங்க வரைகிறதுக்கான மெஹந்தி டிசைன். இது எதுக்குன்னா ரொம்ப நாள் ஆயிருக்கும் வரைஞ்சி. ஸோ அந்த ரிஸ்ட்டோட மூமெண்ட்காக அந்த ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக வரைகிறதுக்கு கஷ்டமாவாங்க. அண்ட் டேட்டூ டிசைன்ஸ், கலர் டேட்டூ அண்ட் பிளெயின் டேட்டூ இருக்குது. மோட்டிவ் டிசைன்ஸ், ஸோ ஒரு சிமெட்ரிக்காக ஒரு ட்ராயிங் எப்படி வரைகிறது, அசிமெட்ரிக்காக எப்படி வரைகிறது அப்படிங்கிறது. அண்ட் பேசிக்காக பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஸ் வந்து 3 ப்ரைமரி கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரைமரி கலர்ஸ்லேருந்து எப்படி அதர் கலர்ஸ் கொண்டு வர்றது. ஸோ பேசிக்கலாக இதில் என்ன ஐடியா கிடைக்குன்னா என்னென்ன கலர்ஸ் எதுலேருந்து வருது, எது நல்லா சூட் ஆகும். யூஸ்வலி அந்த குர்தாஸ்லாம் மேட்ச் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அது இந்த மாதிரி கலர் நாலேஜ் இருந்தால் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல்.